வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய கஷ்டங்களை கடந்து வந்திருக்கோம். அண்மையில நமக்கு அதிக கஷ்டத்தை கொடுத்தது நம்மளை சுத்தி ஏற்பட்ட வெள்ளமும் நிலநடுக்கங்களும் தான். அதுல வீட்டையும் வாழ்வாதாரத்தையும் தொலைச்ச அனைவரையும் நம்ம பிரார்த்தனையில வச்சுக்குவோம். அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை செய்வோம். இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த நாட்டுல வெள்ளம் ஏற்படுற பகுதியில சுமார் 4.8 மில்லியன் பேர் வசிக்கிறதா நட்மா சொல்றாங்க. ஆனா இயற்கை பேரிடர் காப்புறுதிய ஏறக்குறைய 74 விழுக்காட்டினர் கொண்டிருக்கவே இல்லையா. அதே போல 59 விழுக்காட்டு வாகன ஓட்டிகள் பரிஸ் கவரேஜ் எடுக்கவே இல்லையா. வெள்ளமோ நிலநடுக்கமோ ஏற்பட்டு நம்மளோட உடைமைகள், அதாவது காடி, மோட்ரு இதெல்லாம் சேதமடைஞ்சா நமக்கு உதவுற வகையில இந்த காப்புறுதி தொகை நமக்கு கிடைக்கும். எப்போதும் நம்ம மெடிக்கல் கார்டு இருக்கும், லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கும். ஆனா இந்த இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கவே மாட்டோம். ஏன்? பிரீமியம் கூட போகுதுன்னு. ஆக்சுவலி பெரும்பாலான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இந்த இன்சூரன்ஸை ஆஃபர் பண்றாங்க. அது எப்படி பண்ணலாம், அதனால என்ன நன்மைகள்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கும் போது இந்த பெரல்ஸ் கவரேஜ் எடுத்திருந்தீங்கன்னா, இப்ப உங்க வாகனம் வெள்ளத்துல சேதம் அடைஞ்சிருந்தா கண்டிப்பா ஒரு தொகை அல்லது கார் ரிப்பேர், சர்வீஸ் அப்படின்னு சலுகைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். காரியோட ரோடெக்ஸ் ரினியூ பண்ணும்போது ஸ்பெஷல் பெரல் கவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க எடுக்கலன்னா உங்க காடி வெள்ளத்துல சேதம் அடைஞ்சா அதுக்கு எந்த கவரேஜும் இல்லாம போயிடும். இந்த கவரேஜ் மூலமா வெள்ளம் மட்டும் இல்ல, நிலநடுக்கம், புயல், கார் மேல மரம் விழுந்தா அதுக்கான காப்புறுதி அதுவும் கிடைக்கும். இது எப்படி கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ப்ரோட்டோன் எக்ஸோரா வச்சுக்கோம். 2012 NCD வந்து 0, சம் இன்சூரன்ஸ் ஒரு 22,000 வெள்ளி. ஸோ இதுக்கான மொத்த பிரீமியம் ஏறக்குறைய 880 வெள்ளி வரும். ஸோ இந்த ஸ்பெஷல் பெரல் கவரேஜ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஒரு 110 வெள்ளி நீங்க சேர்த்து கட்டுவீங்க, 990 வெள்ளி போல. ஆனா நீங்க கட்டுற அந்த எக்ஸ்ட்ரா 110 வெள்ளி உங்களோட ஒட்டுமொத்த காடி சேதம் அடையும் போது உங்களுக்கான கவரேஜ் வழங்குது. ஒர்த்தான விஷயம் தானே. ஆக்சுவலி நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த இன்சூரன்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அலையன்ஸ், ஜூரிக், கெத்திகா, ஆம்பன், RHB இன்சூரன்ஸ். அந்தந்த கம்பெனியை பொறுத்து அந்த பிரீமியம் மாறுபடும். எப்படி நீங்க இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட அல்லது எந்த இயற்கை பேரிடரோ அந்த படத்தை வந்து புடிச்சு வச்சுக்கோங்க. அது ஒரு ப்ரூஃபா நீங்க சப்மிட் பண்ணணும். ஸோ சம்பவம் நடந்து 48 மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து ஒரு போலீஸ் புகார் செஞ்சிருக்கணும். அப்புறம் வெள்ளத்தில் மூழ்கிய வாகனத்தை உடனே ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. அது இன்ஜின் கோயா அல்லது வீணா போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது உங்களோட கவனக்குறைவால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் அப்புறம் கிளைம் பண்ண முடியாம போயிடும். அதுக்கப்புறம் நேரா டோ பண்ணி ஒரு பேங்க்குக்கோ இல்ல ரிப்பேர் சர்வீஸ்க்கோ கொண்டு போயிடுங்க. ஸோ உங்களோட இன்சூரன்ஸ் கிளைம் பண்றத அது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். நடக்கிறது எதையும் நம்ம கணிக்க முடியாது இல்லையா. இதையும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா எடுத்துக்குவோம். இனிமேல் கார் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது இதையும் சேர்த்து எடுத்துருங்க. இந்த தகவல் பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயனடைஞ்சோம். அப்படியே லைக் போட்டுட்டு சேனல்ல மத்த வீடியோஸ் இருக்கு, அதையும் போய் பாருங்க. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.